ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து சூப்பராக பப்ளிஷ் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் கவர்மெண்ட் காலேஜ் நம்ம போயிடலாம், சரியா, ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, சரியா. ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, ஓகேவா. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்ல போகிறோம், சரியா. ஆனால் உங்களுக்கு குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில், சரியா, அதாவது குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாவே ஹாஸ்டலோட சேர்த்து 1,75,000 சரியா, 1,75,000 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜ், ஓகேவா. அப்போ அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வந்து வேணும். இல்லை சார், எனக்கு எங்கள் ஏரியாவில் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துருப்பீங்க. எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்குது, சரியா. நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சரியா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் காலேஜில் டியூஷன் ஃபீஸ் பெய்ட் கேண்டிடேட்ஸ் அஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, அதாவது அட்மிஷன் ஃபீஸ் வந்து 280 ரூபா, காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் அதர்ஸ் வந்து 54,645 ரூபா, மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,925 ரூபா கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, ஓகேவா. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து செல்ஃப் சப்போர்ட்டிங், சரியா. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகிறீங்க, இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜில் எஸ்எஸ்ன்னு சொல்லி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா, அதுக்கப்புறம் வந்து கேஷ் அண்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, சரியா. அதுக்கப்புறம் டியூஷன் அண்ட் அதர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,18,200 ரூபா, சரியா. மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,21,200 ரூபா. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். இல்லைனா ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து இதுதான். ஓகே சார், இதுதான் வாங்குவாங்களா சார், ப்ரைவேட் காலேஜஸில் இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்களும் போய் விசாரிச்சுருந்துருப்பீங்க, சரியா. ப்ரைவேட் காலேஜில் இந்த ஃபீஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க, ஓகேவா. அப்போ ப்ரைவேட் காலேஜில் ஹாஸ்டலோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh வாங்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது, 2.5 lakh வாங்கக்கூடிய காலேஜ் இருக்குது, 2 lakh வாங்கக்கூடிய காலேஜ் இருக்குது, சரியா. அதே மாதிரி ஹாஸ்டலோட சேர்த்து 190 வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அப்போ ப்ரைவேட் காலேஜஸில் லீஸ்ட் ஃபீஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 190. அது இதெல்லாம் தாண்டி தான் இன்னொரு ப்ரைவேட் காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா 1,75,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஓகேவா. அப்போ நீங்கள் அதாவது ப்ரைவேட் காலேஜஸ் போகலாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு காலேஜுக்குமே ஃபீஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வச்சுருப்பீங்க, நம்ம வந்து கவுன்சிலிங்கில் பார்த்துக்கலாம் இருப்பீங்க. கவுன்சிலிங்கில் தான் பார்க்க போகிறீங்க, கவுன்சிலிங்கில் தான் எடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த டைம் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். அந்த காலேஜ் வந்து நீங்கள் போய் காலேஜில் போய் சர்டிஃபிகேட் கொடுத்து ஜாயின் பண்ண போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க 2 லட்ச ரூபா ஃபீஸ் சொன்னாங்க அப்படின்னா உங்களால் பே பண்ண முடியுமா? ஒருவேளை 2 லட்ச ரூபா ஃபீஸ் சொன்னாங்க அப்படின்னா உங்களால் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதனால தான் முன்னாடியே காலேஜை போய் நம்ம விசிட் பண்ணணும். முன்னாடியே காலேஜ் போய் விசிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான், சரியா. அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.